Hello and welcome to Banu's Corner. வெள்ளி பித்தளை மற்றும் செம்பு உலோக பொருட்கள் எந்த ஒரு இடத்துக்கும் அழகையும் ஈர்ப்பு தன்மையும் அளிக்குது. இருந்தாலும் காலப்போக்கில் இந்த உலோகங்கள் காத்தோட வினை புரிந்து அதாவது ரியாக்ட் செய்து அதோட பளபளப்பை இழந்து மங்கி விடுது. இந்த பதிவில் நாம வெள்ளி பித்தளை மற்றும் செம்பு பொருட்கள் அதிகமா தேய்க்காமல் சட்டுன்னு சுலபமா எந்த விதமான ஹார்ஷ் கெமிக்கல்ஸும் பயன்படுத்தாம நம்ம கிச்சன்ல உள்ள பொருட்களை வச்சு பளிச்சுன்னு எப்படி ஆக்கலாம்னு பார்க்க போறோம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதுசுனா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பானுஸ் கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. இந்த பதிவில் வெள்ளி பித்தளை மற்றும் செம்பு பொருட்களை தனித்தனியா வெவ்வேறு முறையில நம்ம பாலிஷ் செய்து எடுக்கலாம். முதல்ல நீங்க பாலிஷ் செய்ய விரும்பும் பொருளை ஒரு மைல்டு டிஷ் வாஷிங் சோப் மற்றும் தண்ணி வச்சு தூசி எண்ணெய் அழுக்கு போக சுத்தம் செய்து எடுத்துக்கோங்க. முதல்ல வெள்ளி பொருட்களை எப்படி பாலிஷ் செய்யலாம்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வெள்ளி காலப்போக்கில் ஏன் கருப்பா மாறுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். காத்துல உள்ள சல்ஃபர் வெள்ளியில படும்போது அதாவது சில்வர்ல படும்போது அது சில்வர் சல்ஃபைடா உருவாகி வெள்ளிய கருக்க செய்யுது. இதை தான் ஆங்கிலத்துல டார்னிஷ்னு சொல்லுவாங்க. இந்த டார்னிஷ் அதாவது சில்வர் சல்ஃபைடை ரெண்டு விதமா நம்ம அகற்றலாம். ஒன்று ஏதாவது சில்வர் பாலிஷ் அல்லது சில்வர் டிப்பிங் லிக்விடை நம்ம பயன்படுத்தலாம். இப்படி செய்யும்போது கொஞ்சம் வெள்ளியும் சேர்ந்து போகும், அதாவது தேய்மானம் இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் வெள்ளியை இந்த முறையில் சுத்தம் செய்த வீடியோ லிங்கை கொடுத்துருக்கேன், தேவையானவங்க பார்த்துக்கோங்க. டார்னிஷை இன்னொரு முறையில் நம்ம அகற்றலாம், அதுக்கு பேர் எலக்ட்ராலிசிஸ். நான் சொல்லும் முறையில் சில்வர் சல்ஃபைட்ல இருந்து நம்ம சல்ஃபரை மட்டும் அகற்றி எடுக்கணும். இந்த முறையில வெள்ளியோட தேய்மானம் இருக்காது. இதுக்கு 4 பொருட்கள் மட்டும்தான் தேவை. ஒரு பீங்கான் இல்லைன்னா கண்ணாடி பவுல், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பவுல் பயன்படுத்த வேண்டாம். நான் என்னுடைய கிராக் பாட்ல இருக்கிற செராமிக் பவுலை நான் பயன்படுத்திக்கிறேன். கொதிக்கிற தண்ணியை நம்ம கெட்டில்ல இல்லைன்னா ஒரு சாஸ்பேன்ல சூடு பண்ணி எடுத்துக்கலாம். இதோட நம்மளுக்கு அலுமினியம் ஃபாயிலும் பேக்கிங் சோடாவும் தேவைப்படுது. பாலிஷ் செய்ய வேண்டிய வெள்ளி பொருட்களை ஒவ்வொன்றா எடுத்து அலுமினியம் ஃபாயிலில் பேக்கிங் சோடா தூவி அந்த ஃபாயில் எல்லா பக்கமும் படுற மாதிரி பொதிஞ்சு வையுங்க. பல பேர் அலுமினியம் ஃபாயிலை கிளாஸ் பவுலில் சுற்றி வர லைன் பண்ணிட்டு வெள்ளியை அப்படியே போட்டு செய்வாங்க. இப்படி செய்யும்போது வெள்ளி பொருளில் எந்த இடத்துல அலுமினியம் ஃபாயில் தொடுதோ அங்கே மட்டும்தான் வெள்ளி பளிச்சுன்னு ஆகும். நம்ம பூஜா சாமான் விளக்கு எல்லாம் வளைவு நெளிவோட இருக்கிறதுனால இப்படி சோடா உப்பு தூவி பொதிஞ்சாதான் பொருள் முழுதும் டார்னிஷ் போய் சுத்தமாகும். எல்லா பொருட்களையும் ஃபாயில்ல பொதிஞ்சு எடுத்த பிறகு உங்க பாத்திரம் எல்லாம் கொள்ற அளவுக்கு ஒரு பெரிய பவுலா எடுத்துக்கோங்க. இந்த முறைக்கு தண்ணி நல்ல சூடா இருக்கணும், அப்போதான் அந்த டார்னிஷ் எல்லாம் சுலபமா விலகும். தண்ணியோட சூட்டை ரீட்டைன் பண்ணதான் கிராக் பாட்டை எடுத்து நான் அதை ஹைல ஆன் பண்ணி பயன்படுத்துறேன். உங்க வெள்ளியில படிஞ்சிருக்கிற கரையை பொறுத்து நீங்க பேக்கிங் சோடா அளவை கூடுதலாவோ குறைச்சலாவோ பயன்படுத்தணும். பவுல்ல கொள்ற அளவுக்கு பொதிஞ்சு வச்சிருக்கிற வெள்ளி சாமான் எல்லாத்தையும் வச்சுட்டு அதுக்கு மேல நம்ம பேக்கிங் சோடா அதாவது இந்த ஆப்ப சோடான்னு சொல்றோம் இல்லையா, அதை அப்படியே தூவி விடுங்க. நான் பொதுவாக வெள்ளி சாமான் எல்லாத்தையும் ரெகுலராக பயன்படுத்தி தேய்ச்சி வைக்கிறதுனால ரொம்ப அதிகமாக கருக்காது, அதனால நான் ஜாஸ்தி பேக்கிங் சோடா பயன்படுத்தலை. இப்போ கெட்டிலில் இருக்கிற கொதிக்கிற தண்ணியை அந்த பொருட்கள் எல்லாம் முழுகிற அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். சூடான தண்ணியை சேர்த்ததும் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை நம்ம பார்க்கலாம். தண்ணி எப்படி பொங்கி வருது பாருங்க. இந்த ரியாக்ஷன்ல வெள்ளியில் உள்ள சல்ஃபைடு அலுமினியத்துக்கு மாற்றப்பட்டு அலுமினியம் ஃபாயில் கருப்பாயிடும். இதோட ஹைட்ரஜன் சல்ஃபைடு கேஸும் ரிலீஸ் ஆகும். இந்த ஹைட்ரஜன் சல்ஃபைடு கேஸ்னால கெட்டுப்போன முட்டை வாடை வரும்.
ரியாக்ஷன் அடங்கின பிறகு ஒரு மரக்கரண்டியோ டாங்ஸோ வச்சு பொருட்கள் எல்லாத்தையும் வெளியில எடுத்துடலாம். ரொம்ப கரை படிஞ்ச பொருட்களா இருந்தா இதை ஒரு 2-3 தடவை செய்ய வேண்டி இருக்கும். வெள்ளி பொருட்களை சுத்தி வச்ச கரை படிஞ்ச அலுமினியம் ஃபாயிலை உங்ககிட்ட சாம்பிளுக்கு காட்டுறேன். ஃபாயில்லேருந்து பிரிச்ச வெள்ளி சாமான் தான் இது. இதை நல்லா தண்ணியில நம்ம கழுவி எடுத்துக்கலாம். பாருங்க, ரொம்ப சுலபமா, ரொம்ப தேய்க்காம வீட்டில் உள்ள பொருளை வச்சே நம்ம சட்டுன்னு இந்த வெள்ளி சாமான் எல்லாத்தையும் பாலிஷ் செஞ்ச மாதிரி ஆக்கிட்டோம். இனி பித்தளையை எப்படி சுலபமா பாலிஷ் செய்யலான்னு பார்க்கலாம். தங்கத்தை போல மின்னுவதால் பெரும்பாலான நம்மளோட பூஜை பொருட்கள் பித்தளையாகத்தான் இருக்கும். பித்தளையும் நாளடைவுல சுத்தம் செய்யாம இருந்தா காத்துல உள்ள ஆக்சிஜனோட ரியாக்ட் செய்து கரை படிஞ்சு கலர் மாறிடும். மங்கி போன பித்தளை பொருட்களை சட்டுன்னு சுலபமா எப்படி சுத்தம் செய்யலான்னு பார்க்கலாம். பித்தளை சாமான் பாலிஷ் செய்ய 2 பொருள் போதும். ஒன்னு எலுமிச்சம்பழம், இன்னொன்னு கொதிக்கிற தண்ணி. எலுமிச்சம்பழ சாறு பித்தளைய சுத்தம் செய்யக்கூடிய சக்தி கொண்ட ஒரு இயற்கையான அமிலம். லெமன் ஜூஸ்ல இருக்கிற நேச்சுரல் ஆசிட், அதாவது இயற்கையான அமிலம், பித்தளையில உள்ள கரைய கரைச்சி எடுக்கும். சூடான தண்ணி இந்த கரைய சுலபமா எடுக்க உதவும். முதல்ல நீங்க பாலிஷ் செய்ய விரும்பும் பொருளை ஒரு மைல்டு டிஷ்வாஷிங் சோப் மற்றும் தண்ணி வச்சு தூசி, எண்ணெய், அழுக்கு போக சுத்தம் செய்து எடுத்துக்கோங்க. பொருட்கள் முங்குற அளவுக்கு தண்ணிய ஒரு சாஸ்பேன்ல கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பொருட்கள் எல்லாத்தையும் போடுங்க. இனி எடுத்து வச்சிருக்கிற எலுமிச்சை சாறை விட்டு ஒரு 3 நிமிஷம் கொதிக்க விடுங்க. உங்க பொருளோட கரையை பொறுத்து லெமன் ஜூஸோட அளவு மாறும். பொருட்களை ஒரு 3 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு எடுத்துடுங்க. அதிக நேரம் தண்ணியில இருக்கக்கூடாது. ஏன்னா எந்த ஒரு அமிலமும் ஒரு உலோகத்துல ரொம்ப நேரம் இருந்தா அதை அரிச்சிடும். இனி பொருட்கள் எல்லாத்தையும் ஒரு டாங்ஸ் வச்சு ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுட்டு நீங்க விம் லிக்விட் போட்டு லேசா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. தண்ணியில அப்புறம் நல்லா கழுவி தொடச்சி எடுத்தா பளபளன்னு மின்னும் பித்தளை கிடைக்கும். எலுமிச்சம்பழ சாறு சுத்தமா இருக்கக்கூடாது. அதனாலதான் விம் லிக்விட் போட்டு லேசா தேய்ச்சி கழுவி நல்லா தொடச்சி எடுத்து வச்சிருக்கோம். பாருங்க எப்படி இருந்த நான் எப்படி ஆயிட்டேன்னு. இனி செம்பு பொருட்களை எப்படி பாலிஷ் செய்யலான்னு பார்க்கலாம். செம்பு பொருட்கள் சுத்தம் செய்யாம இருந்தா காலப்போக்குல கலர் மங்கிடும். செம்பு காத்துல உள்ள ஆக்சிஜனோட வினை புரிந்து காப்பர் ஆக்சைடா மாறி பூச்சு உருவாகிடும், அதாவது டார்னிஷ் ஆயிடும். செம்பு சாதனங்களை சுத்தம் செய்ய ஒரே ஒரு பொருள் தான் தேவை, அது தக்காளி கெச்சப், அதாவது டொமேட்டோ கெச்சப். அமிலங்கள் அதாவது ஆசிட்ஸ் செம்பு பொருட்கள்ல உருவான டார்னிஷான காப்பர் ஆக்சைடை கரைக்கிறதுல சிறந்ததா இருக்கு. கெச்சப்ல வினிகர் மட்டும் இல்லாம தக்காளியில் உள்ள malic ஆசிட் மற்றும் citric ஆசிடும் இருக்கு. இந்த சூப்பர் அமில கலவை நல்ல ஒரு விளைவை தரும். முதல்ல நீங்க பாலிஷ் செய்ய விரும்பும் பொருளை ஒரு மைல்டு டிஷ்வாஷிங் சோப் மற்றும் தண்ணி வச்சு தூசி, எண்ணெய், அழுக்கு போக சுத்தம் செய்து எடுத்துக்கோங்க. பொருட்கள் மேல கெச்சப்பை தடவி ஒரு 10 நிமிஷம் விட்டுடுங்க. நான் இங்க கொஞ்சம் பென்னீஸ் கூட கெச்சப்ல போட்டு வச்சிருக்கேன். 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தப்ப நல்லா பிரைட்டா இருந்தது. அதை நல்லா தண்ணி போட்டு கழுவிட்டேன். அதுக்கப்புறம் விம் லிக்விட் போட்டு அந்த கெச்சப்ல உள்ள ஆசிட் போகணும் இல்லையா, அதனால நல்லா தேய்ச்சிட்டு ரின்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. காயின்ஸையும் அதே மாதிரி தேய்ச்சி எடுத்தாச்சு. இப்போ எல்லா செம்பு பொருட்களையும் தொடச்சு எடுத்து வச்சாச்சு. பாருங்க எப்படி பளபளன்னு இருக்கு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வெள்ளி, பித்தளை, செம்பு பொருட்களை வீட்டிலேயே எந்த விதமான ஹார்ஷ் கெமிக்கல்ஸும் பயன்படுத்தாம வீட்டில் உள்ள பொருட்கள் வச்சே சுத்தம் பண்ணி பாலிஷ் பண்ற விதம் சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பானுஸ் கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உள்ள பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.